நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனல் நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார், என்னுடன் பிபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, சர்வாதிகாரி ஹிட்லரை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம நேரா நிகழ்ச்சிக்கு போகலாம். பிபாரிஸ், வணக்கம். வணக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் பார்க்குறது வந்து ஹிட்லரோட ஷார்ட் தான். ஸோ ஓகே ஹிட்லர் வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20, 1889 ஈவினிங் வந்து 6:30 ஓகே PM பிறந்திருக்காரு. ஆஸ்திரியாவில் பிறந்திருக்காரு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா லக்னம், ராசி வந்து தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், சனிக்கிழமை பிறந்திருக்காரு. தேய்பிரை சஷ்டி திதியில பிறந்திருக்காரு. சிவயோகம் கரிஜா காரணத்துல பிறந்திருக்காரு. சஷ்டி திதின்னு பாத்தீங்கன்னா, சஷ்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா முருகரோட திதி முருகருக்கு உகந்த நாள் தானே சஷ்டி. கண்டிப்பா. சஷ்டி வந்து பாத்தீங்கன்னா 6வது திதி இருக்குல்ல, திதியில 6வது திதி தான் சஷ்டி திதி. ஸோ சஷ்டி ஆமா. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சண்டை, ஃபைட் அப்படிங்கிறது தான் மீனிங்ஸ். ஃபைட்டு, காம்படிஷன், ம் ஸோ இந்த மாதிரி ம் விஷயங்கள் எல்லாமே சஷ்டி அந்த மார்ஸோட குணாதிசயத்தை நம்ம சொல்லலாம். ஸோ செவ்வாயுடைய சஷ்டி தாக்கம். செவ்வாயோட தாக்கம் வந்து சஷ்டி திதி பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் சொல்லலாம். அதாவது பாசிட்டிவா ப்ராப்ளம் சால்விங்கும் இருக்கு, ப்ராப்ளத்தை ஃபைட் பண்றதும் இருக்குது. ஃபைட்டிங் அப்படிங்கிறதும் ஓகே இருக்கு, ப்ராப்ளம் சால்விங்கும் இருக்கு. ஓகே ஸோ இதுதான் வச்சுங்களேன் சஷ்டி திதியை பொறுத்தளவுக்கு. சஷ்டி திதி என்ன சொல்றது, சண்டை வந்து அந்த சஷ்டி திதி பிறந்தீங்க ஏதோ ஒரு வகையில சண்டை போடுறது அவங்களோட இதுல இருக்குன்னு ம் வச்சுங்களேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ம் சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சனிக்கிழமை ஓகே சஷ்டி தேதி இல்ல பிறந்திருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு சனி மக்களுக்காக மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய லெவல்ல சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புன்னு வச்சுங்களேன். ஓகே, ம் நான் வந்து மெயினா வந்து பர்சனாலிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ துலா லக்னம் அப்படிங்கும்போது ஓகே, லக்னாதிபதி எங்க இருக்காரு? சுக்கிரன் வந்து 7ல இருக்காரு. ஏழாம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டுல மேஷ ராசியில வக்கரமா வந்திருக்காரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ண சார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாப்லோ எஸ்கோபர் ஆகட்டும், ம் பாப்லோ எஸ்கோபர், அப்புறம் யாரு, வாரன் பஃபெட், வரன் பஃபெட். ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். இவங்க ஜாதகம் எல்லாம் ஆமா. பாத்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்தோட எப்படியோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருக்கும். ட்ரம்ப்புக்கு வந்து ம் லக்னத்திலேயே செவ்வாய். ம் ஆஹ் வாரன் பஃபெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி குருவோட செவ்வாய்க்கு வந்திருக்கும். ஆமா ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபார் நேற்று டிஸ்கஸ் பண்ண சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப லக்னம், சனியோட லக்னாதிபதி சனியோட செவ்வாய் வந்து 7ல வந்திருக்கும். ஆமா. பாப்லோ எஸ்கோபர் சார்ட்டும் இந்த சார்ட்டும் பாத்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் சார்ட்டும் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பர்சனாலிட்டி லக்னத்தை வச்சு பார்க்கும்போது சிமிலரா இருக்கும். என்ன விஷயங்கள் நம்ம ரைட். பார்ப்போம். ம் லக்னாதிபதி சுக்கிரன் ஓகே 7ல உட்காந்துருக்காரு. ஆத்மகாரகன். ஸோ ஹையஸ்ட் டிகிரி ஓகே. இருக்கலே இந்த இந்த கிரகம் தான், சுக்கிரன் தான். ம் ஓகேவாங்களா? ஸோ சுக்கிரன் வந்து 24 டிகிரியில் இருக்காரு. பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்காரு லக்னாதிபதி. ஸோ அதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற டிகிரி பாருங்க, செவ்வா மாஸ். 24 டிகிரி மேச ராசியில இருக்கு. ம் 24 டிகிரி மேச ராசியில பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கு. இப்ப சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள டிகிரி டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சேம் டிகிரி, சேம் 24 டிகிரி தான். ஒன்லி 20 மினிட்ஸ் எஸ். தான் வெரி ஆகுது. ஒரு அரை டிகிரி தான் வெரி ஆகுது. அரை டிகிரி கம்மியா தான் வெரி ஆகுது அப்படின்னு ரைட். போட்டு. ஸோ லக்னாதிபதியோட செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்சனாலிட்டில என்ன இருக்குன்னா அவங்க ரிஸ்க் டேக்கர்னு நம்ம சொல்லலாம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ம் தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப வாரன் சூப்பர். பஃபட் ஜாதத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி குரு வந்து செவ்வாயோட இருந்துச்சு. ஸோ 7ஆம் வீட்டுல ஆமா. பிசினஸ்ல ரிஸ்க் எடுத்தார்ல. எப்படின்னா கண்டிப்பா. 7ஆம் வீட்டு செவ்வாய் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விஷயம்னா காம்படிஷனை ம் உடைக்கும். காம்படிஷனை பிசினஸ்ல காம்படிஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், பிசினஸ் காம்படிஷனை டோட்டலாவே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பவர் செவ்வாய்க்கு உண்டு. ம் ஆப்போசிஷன் பார்ட்டியை டோட்டலாவே டிஸ்ட்ராய் பண்ணும். ஆப்போசிட்ல இருக்க ஆப்போசிட் பிசினஸ்ல வந்து என்ன சொல்றது, பிசினஸோட காம்படிஷனை கில் பண்றதுக்கு, கொலை பண்றதுக்கு செவ்வாய் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். வாவ். ஏன்னா செவ்வாய் அந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்கும். 7ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பிளேஸ் தான் 7ஆம் வீடு. எஸ், 7ஆம் வீடு ம் பிசினஸ் பிளேஸ். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பா. செவ்வாய் 7 இருக்கு அப்படின்னா பிசினஸ்ல ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நேற்று பேசின பாபுலர் எஸ்கோபர் ஜாத்துல செவ்வாய் இல்ல. கண்டிப்பா. ஸோ ட்ரக் ஆமா. பிசினஸ். கண்டிப்பா. வாரன் பஃபட் ஜாத்துல குருவோட செவ்வா. ஸோ வாரன் பஃபட் ஜாத்துல பாத்தீங்கன்னா குருவோட செவ்வா வந்து பாத்தீங்கன்னா குருவோட அறிவு, விஸ்டம், செவ்வாயோட நாலேஜ். அக்ரஷன், ம் கோபம், இது எனர்ஜி, சக்தி இதெல்லாம் ஆட் ஆகிக்குது. ஸோ ஆட் ஆகும்போது அது ஆராய்ச்சி அவர். பாசிட்டிவ் ஆங்கிள் கொண்டு போயிடுச்சு வாரன் பஃபட்டுக்கு. ஆமா. ஸோ இங்க சனி. பாபுலர் எஸ்கோபர் சனி ஜாத்துல சனியோட இருந்து அது நெகட்டிவ் ஆங்கிள் கொண்டு போயிருக்கு. ஆமா ஆமா. இங்கே பாத்தீங்கன்னா இவரோட ஜாதத்துல இன்னொரு விஷயம், சனி இங்க இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ஃப் ஹிட்லர் ஜாதத்துல சனி வந்து ம் 21 டிகிரி கடகத்துல உட்காந்துருக்கு. சனியோட 10வது இங்க பார்வை இருக்கு. எங்க உழுவும்? மேசத்துல உழுவும்.
அது லக்னாதிபதி கரெக்ட். சுக்கிரனை வந்து டிகிரி வைஸ் 3 டிகிரி வித்தியாசத்துல பார்க்குது. பாக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா கேது எடுத்து பாத்தீங்கன்னா 23 டிகிரியில் இருக்கு. ராகு கேது 2 23 டிகிரி இருக்கு. 23 டிகிரி 45 நிமிஷம். ஸோ இது லக்ன டிகிரி செக் பண்ணி பாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 24 டிகிரியில் இருக்கு லக்னம். ஸோ அகைன் 1 டிகிரிக்குள்ளதான் இருக்குது இந்த வித்தியாசம். ஏன்னா கேதுவுமே சுக்கிரனை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். திரிகோணத்துல உட்காந்துருக்கு இல்லையா, கண்டிப்பா. குருவுமே சுக்கிரனுமே கேதுவுமே. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 24 டிகிரியில இப்ப சுக்கிரன் இருக்காரு, செவ்வாய் இருக்கு, சனி பாத்தீங்கன்னா இருக்கு, 21 ராகு. டிகிரி, ராகு கேது 23 டிகிரி. அந்த பாருங்க அந்த ஆமா. கேப் வந்து ரொம்ப பக்கத்துல இத்தனை டிகிரிகள் கிரகங்கள் ஒட்டுக்கா இருக்கிறது ஒரு இந்த ஜாதத்துல ஒரு க்ளோஸா ஸ்பெஷலான ஒரு இருக்கு. விஷயம். ஏன்னா இவர் ஜாதத்துல பர்சனாலிட்டி, இவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு பேசுனீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி இவருக்கு இருக்கு. இப்ப லக்னாதிபதி புதனோட சேர்ந்துச்சுனாவே மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஏன்னா புதன் மல்டிபிளிசிட்டியை குறிக்கக்கூடிய கிரகம். கண்டிப்பா. ஓகே. சோ இவர் ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வக்கரமா இருக்கு, 7ல உட்கார்ந்திருக்கு. இப்ப சூரியனோட உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அவங்க பர்சனாலிட்டி வந்து அவங்களை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஈகோ, கௌரவம், சோ அதெல்லாம் ஹெவியா பர்சனாலிட்டியில இருக்கும். செவ்வாய் இருக்கும்போது கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் உள்ளுக்கு வந்துடும். இந்த ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி. ஆக்சுவலா இது வந்து லக்னாதிபதி 3 கிரகம் குளிகை மாந்தி கூட இருக்கு அதுல. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வக்கரமா இருக்கு, சூரியன், புதன், செவ்வாய், குளிகை மாந்தி. சோ குளிகை மாந்தி இன்க்ளூடட்னு வச்சுங்களேன். இப்ப இது வந்து ஆக்கைன் வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா நவம்சத்துல எங்க போறாருன்னு பாருங்க. ஏன்னா சுக்கிரன் தான் ஆத்மகாரகனா கூட எங்க இருக்கு, விருச்சிக நவம்சத்துல உட்கார்ந்திருக்காரு. விருச்சிகத்துல சுக்கிரன், செவ்வாய், கேது. லக்னாதிபதி விருச்சக நவாம்சத்துல உட்கார்ந்துருக்கு, ஆத்மகாரகன் விருச்சக நவாம்சத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா இவரோட பர்சனாலிட்டி, இவரை பத்தி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரகசியமா இருக்கும். வெளியில நியூஸ் வெளியே வராது. என்ன விருச்சிக ராசி? விருச்சக ராசிங்கிறனால விருச்சக ராசி ரகசியத்தை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன். 7ஆம் வீட்டு அதிபதியும் விருச்சக நவாம்சத்துல உட்கார்ந்துருக்கு, யாரே செவ்வாய். அது விருச்சக ராசி கட்டத்தோட 7ஆம் வீட்டு அதிபதி நவாம்சத்துல விருச்சக நவாம்சத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுவாரு. சோ இவரோட திருமணம் சம்பந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில நியூஸ் என்ன சொல்றது, இவர் மேரேஜ் வந்து பெருசா காட்டிக்கல. ஏன்னா இவர் லவ் பண்ண பொண்ணோட தான் இருந்தாரு ஒரு 15-16 வருஷம். கடைசியில எப்படி சொல்றதுன்னா டெத்துக்கு முன்னாடி நாள் தான் மேரேஜ் பண்றாரு. அதான் லவரோட சேர்ந்து வாழ்றாரு, சீக்கிரட்டா வாழ்றாரு, பீப்புளுக்கு தெரியாம மறைமுகமா கொண்டு போறாரு அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் ஆத்மகாரகன் இந்த ஜாதத்துல. லக்னாதிபதி 7ல உட்கார்ந்திருக்கு. லைஃப் பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் சுக்கிரன் மணி, ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இந்த வகையில வருவாரு. 7ஆம் வீட்டுல ஆத்மகாரகன் உட்காந்துச்சுனாவே ஹாப்பினஸ் கொடுக்காது. ஹாப்பினஸ் ஏன் கொடுக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்ஸ் மத்தவங்களோட ஒப்பீனியன் வந்து இவங்களோட ஹாப்பினஸ் கெடுத்துரும். சோ ஆத்மகாரகன் 7ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு லக்னாதிபதி 7 இருக்கிறது அதேதான், ஆத்மகாரகன் 7 இருக்கிறது அதேதான். இவர் வந்து எப்பவுமே வந்து இது வந்து என்ன சொல்றது, இந்த காம்பினேஷன் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்னு சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலா. சோ அந்த காம்பினேஷன் தான் இந்த காம்பினேஷன். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்ங்கிறது என்னது, நான் தான் சிறந்தவன், மத்தவங்களோட நான் தான் பெரிய ஆளு, நான் தான் சிறந்தவன், என்னை தான் நீங்க எப்பவுமே பாராட்டணும், மத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு பார்த்தாது, நான் தான் பெருசு அப்படிங்கிற அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் போவாங்க. அதான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த மாதிரி பர்சன் பத்தி என்னங்க ஹிட்லர் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. கண்டிப்பா. விஷயம் என்னன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேரேஜ் கன்சல்டேஷன்லாம் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நார்சிஸ்டிக் கன்சல்டிவ் பர்சனாலிட்டி சார் யாருக்கு இருக்கு அப்படிங்களா, ஏன்னா பர்சனாலிட்டி மேட்சிங் தான் மெயினா நம்ம பார்க்கணும் மேரேஜ் மேட்சிங்லயும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்சனாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இதான் பர்சனாலிட்டி. ஏன்னா லக்கணத்தை எத்தனை கிரகம் பார்க்கணும் பாருங்க, 7ஆம் வீட்டு அத்தனை லக்கணத்தை பார்க்கும். சோ இந்த லக்னாதிபதி எத்தனை கிரகம் நீங்க பார்த்து யோசிச்சு பாருங்க இந்த ஜாதத்துல. சந்திரனை தவிர மீதி எல்லாமே வந்து லக்கணத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும். இவரோட பர்சனாலிட்டி யோசிச்சு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் மல்டி ஃபெசட் பர்சனாலிட்டி. ரொம்ப வெளியில ஒரு மாதிரியும் உள்ளுக்கு ஒரு மாதிரியும். சோ பர்சனாலிட்டி, இவரோட பர்சனாலிட்டி இவருக்கே கன்ஃபியூஷனா இருக்கும். ஆமா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி இவரோட டிராவல் ஆகுது. ஓகே.
ஆக்சுவலா அப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல ராகுக்கு வந்திருக்கு. ஸோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா இவரோட அப்பா வந்து ஆக்சுவலி அப்பாவோட பிஹேவியர் பார்த்தா 9ஆம் வீட்டு யாரு? புதன். துலா லக்னம் ம் 9ஆம் வீட்டு புதன். ஸோ 9ல ஆமா. ராகு. அப்பா வந்து குடிப்பழக்கத்துல அப்பா இருந்திருக்காரு. ஓ ஆல்கஹாலிக்னு சொல்லலாம். ஓகே. சரி, அப்ப வந்து சூரியன் 9ஆம் வீட்டதி புதன் வந்து யாரோட இருக்குது? சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குளிகை ம் அதான் 9ஆம் ஆமா. வீட்டதி. 9ஆம் வீட்டதி ம் சூரியன் வந்து உச்ச சூரியன். ஸோ அப்பா வந்து சூரியன் வந்து அப்பான்னு சொல்லுவோம் நம்ம. 9ஆம் ம் வீட்டதி அப்பான்னு எடுத்துக்கிட்டாலும் 9ஆம் வீட்டதி சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. சூரியன், செவ்வாய் கூட சேர்ந்து உட்காந்துருக்கு. குளிகை மாந்தி இதெல்லாம் ம் உட்காந்துருக்கு. அப்படிங்கும்போது அப்பா ஆமா. வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன். ம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி சொல்லலாம். மிலிட்ரி மேன் மாதிரி. மிலிட்டரி மேன் மாதிரி. ஸோ அதான். அப்பாவுக்கு ம் இவருக்கும் ஒத்தே போகாது. அதான். இவர் வந்து அம்மாவை ரொம்ப விரும்பின மாதிரி இன்னைக்கு ஹிஸ்டரியில பார்த்தோம்னா ஹிஸ்டரியில வந்து அம்மாவை ரொம்ப நேசிச்சார் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ம் அம்மாவுக்கு இவருக்கு ம் உண்டான ரிலேஷன்ஷிப் நடந்துச்சு. அப்பா கூட தான் ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஓகே தந்தையால சின்ன வயசுல பாதிக்கப்பட்டவர்னு கூட சொல்லலாம். அந்த தந்தையை வந்து ஓகே. அப்பா வந்து குடிப்பழக்கத்துல இருக்காரு. அப்பா வந்து இந்த இவரோட அம்மா வந்து அடிச்சு துன்புறுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் வந்து ம் இவரோட ஸ்டார்டிங் லைஃப்ல நடந்துகிட்ட விஷயங்கள். ஓகே ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஆம், ஓகே. ஒரு பெயிண்டரா ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருந்தார். ஒரு ஓவியர் ம் ஆகணும் அப்படிங்கறது தான் இவரோட ம் ஆசைன்னு வச்சுங்களேன். ஸ்டார்டிங் வந்து இதான் ஒரு பெயிண்டர் ஆகணும் அப்படிங்கறது தான் இவரோட ஆசை. பாத்தீங்கன்னா ஓகே. உங்களுக்கு லக்னம் இருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ம் என்ன நட்சத்திரத்துக்கு? சித்திர நட்சத்திரத்துக்கு இருக்குது. சித்திர சரி. நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங்க்கு, ஆர்ட்டுக்கு. டிராயிங்க்கு, ஆர்கிடெக்சருக்கு இதுக்கெல்லாம் சூப்பரான ஆமா. நட்சத்திரம். ம் சோ இவர் வந்து ஆக்சுவலி 10ஆம் வீட்டதி அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா வேலைக்குன்னு பார்க்கும்போது 10ஆம் வீட்டதி எங்க இருக்கு? 3ஆம் வீட்ல இருக்கு. 3ஆம் வீட்ல மூன்றாம். ஆமா. சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கு. பூராட நட்சத்திரம் அப்படிங்கும்போது சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கலைகளை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் வந்து கலைக்கு ம் அதிபதி. 10ஆம் அலைக்கதிபதி. வீட்டதி 3ல இருக்கீங்கன்னா அவரோட பேஷன் நமக்கு 10ஆம் வீட்டதி 3 இருந்துச்சுன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை ம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு. சோ இங்க ம் கேதுவோட இருக்குது, குருவோட இருக்குது. சோ குரு வந்து 3ஆம் வீட்ல ம் மரணகரண ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. சோ ம் இவர் வந்து ஆக்சுவலி பெயிண்டிங் அந்த ஆசையில இருந்து இருக்காரு. 18 வயசு 19 வயசுல வியனா வியனா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இதுல வந்து அப்ளை பண்றாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றாரு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் அப்ளை பண்றாரு, அகைன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாமினேஷன் பண்ணுவீங்க. நீங்க வந்து இந்த ஹியூமன்ஸ் பெயிண்டிங்ல வந்து நீங்க வீக்கா இருக்கீங்க. என்ன சொல்றது, ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி இந்த பில்டிங் டிசைன் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு செட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ம் ம் இதான் நடந்திருக்கு. சோ இதுல வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். ம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு அதான் பெயிண்ட் அந்த போஸ்ட் கார்ட் பெயிண்ட் அப்படின்னு சொல்ல பெயிண்ட்ல பெயிண்டிங் வந்து சேல் பண்றாரு. ஹேண்ட் ரிட்டன் பெயிண்டிங் எல்லாம் வந்து பண்ணி சேல் பண்றாரு. அது மூலியமா சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஏதோ ஜாப் ஓகே. எல்லாம் பாக்குறாரு. என்ன சொல்றது, ம் என்ன ஜாப் கிடைக்குதோ அந்த ஜாப் ம் எல்லாம் பண்றாரு. சின்ன வயசுல பொறுத்தளவுக்கு ஒரு என்ன சொல்றேன் 20ல இருந்து 21, 22, 23, 24 வயசு அந்த மாதிரி சொல்றேன். ஏன்னா 10ஆம் வீட்டாவது ஓகே. எங்க இருக்கு பாத்தீங்கன்னா 3ல இருக்கு, கேதுவோட இருக்குது. ஆமா ஒரு ஆமா. என்ன சொல்ற ஒரு நிரந்தரமான வேலையை கொடுக்காது. 10ஆம் வீட்டு கேதோட பொசிஷன் நிரந்தரமான வேலையை கொடுக்காது. கேது வந்து எப்பவுமே ஸ்டேபிளான பிரேக் ஒர்க்கிங். பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேபிளான ஒர்க்க கொடுக்காது. பட் அதே சமயத்துல ம் 5ஆம் தேதி 10ல போய் உட்கார்ந்திருக்குது. 4ஆம் தேதி 10ல போய் உட்கார்ந்திருக்குது. ம் இது வந்து பாத்தீங்கன்னா, அது நல்லது. வேலை மூலியமா ம் பேரு புகழ குடுக்கக்கூடிய பவர் உண்டு. ரைட். சோ ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல சிரமப்பட்டாரு வேலையில. சனியோட ம் ஏஜ் பாத்தீங்கன்னா 36 வயசுல இருந்து 41 வயசு. ம் சோ இவரோட பீக் பவர் அந்த டைம் தான். ரைட். பேரு புகழ் எல்லாமே அது அச்சீவ்மென்ட் நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்ற அச்சீவ்மென்ட். ஐ திங்க் அந்த ம் சோ இவர் வந்து ஜெர்மன் கிடையாது இல்லையா? இவரு ஆஸ்திரியால பொறந்திருக்காரு. ஆஸ்திரியால இருந்து ஜெர்மன் போயிருக்காரு. சோ இந்த ஓகே இதெல்லாம் ஃபெயிலியர் இந்த இந்த பெயிண்டிங் அந்த ப்ரொஃபஷன் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து மிலிட்டரில போய் ஜாயின் பண்றாரு. சோ ஓகே. ஆக்சுவலி இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகலாம் மிலிட்டரிக்கு போகாம இருந்திருப்பாரோ என்னமோ. கேட்க மாட்டாரு. நெறைய பேர் சேவ் ஆயிருக்கலாம். சர்வாதிகாரி. சர்வாதிகாரிங்கிற அந்த பட்டத்தை பெற போறாரு இப்பதான் நம்ம கதைப்படி. லட்சக்கணக்கான உயிர்கள் போகாம இருந்திருக்கலாம். ஓகே வேர்ல்டு வார் 2க்கு காரணம் மெயினான காரணம் இவர்தான். ஓகே ஓகே எஸ் கரெக்ட். அப்புறம் என்னாச்சு? அவர் மிலிட்டரியில சேர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மிலிட்டரில சேர்றாரு. அதான் வேர்ல்டு வார்
ஐ திங்க் வேர்ல்டு வார் 1 அப்ப போயிட்டு இருக்கு. அப்ப மிலிட்டரியில் ஜாயின் பண்றப்ப ஜெர்மன் மிலிட்டரியில் ஜாயின் பண்றாரு. ஸோ இவர் ஒரு ஓகே மெசேஞ்சரா ஒர்க் பண்றாருன்னு வச்சுங்களேன். மிலிட்டரியில ஒரு மிலிட்டரியில இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது இதான் மெயின் வேலைன்னு வச்சுங்களேன். ஓடி ஓடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத பாஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ அதான் ரொம்ப ஒபீடியண்டா ரொம்ப நல்ல பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் அப்படியே ப்ரொமோஷன் அந்த மாதிரி போறாருங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து மீன் பாலிடிக்ஸ்ல வர்றாரு. பாலிடிக்ஸ்ல வந்து மேடை பேச்சுக்கள் இதெல்லாம் பண்றாரு. இதுல மூலியமா தான் அந்த நாசி குரூப்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ம் ம் அதுக்குள்ள உள்ளுக்கு என்டர் ஆகி அந்த பொலிட்டிக்கல் மூலியமா அப்படியே உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்குள்ள வராரு. ரைட் வந்து அப்புறம் இந்த என்ன சொல்றது ஜனநாயகத்துல இருந்து எதுக்கு மாத்துறாரு? அதிகார தனி மனித அதிகாரம் தான் அது. டிக்டாட்டர்ஷிப்க்கு போயிடுறாரு. ஓகே இதான பண்றாரு. ஏன்னா உங்களுக்கு ஜனநாயக நாடு தானே ஜெர்மனி பொறுத்த அளவுக்கு. கண்டிப்பா நீங்க ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தேதியில வந்து ஜனநாயகம்ங்கிற ஒரு மூவி வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கு. ஓகே அது 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 தனி விவாதம். ஓகே அதான் ஜனநாயக நாடு வந்து ஆக்சுவலா இவர் உள்ளுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஹைப்பர் இன்ஃபிளேஷன்ல இருந்துச்சு. அதாவது பொருளாதார ரீதியா பயங்கரமா ஜெர்மனி வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலா இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த என்ன சொல்றது, ஏன்னா சரி ஸ்டேபிளான செய்யறேன். கவர்மெண்ட் இல்ல. ஆக்சுவலா ஜெர்மனி பொறுத்த அளவுக்கு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்ல. இவரோட டிக்டேட்டர்ஷிப்ல இவரோட தலைமையில அதிகார தலைமையில மிலிட்ரி டேக் ஓவர் பண்றதானே. சோ மிலிட்ரி பாலிடிக்ஸ் ஆமா அந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட எக்கனாமிக்கலே இம்ப்ரூவ் பண்றாரு ஜெர்மனியை. ரைட் எக்கனாமிக்கலி ரைட் பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறையவே இருந்துச்சு. எஸ் இதான் ஹிஸ்டரி கரெக்ட் தான். இது அதெல்லாம் வந்து நல்லாவே இது மிலிட்ரியும் நல்லா டெவலப் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நல்ல டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே. ஏன்னா ஜெர்மனினாவே டெக்னாலஜிக்கல் இதுக்கு ப்ராடக்ட்டுக்கு ஜெர்மனி வந்து ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரி ஆக்சுவலா. எக்ஸலன்ட். ஆமா கரெக்ட். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. எக்கனாமி பொறுத்தளவுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்றது, இவர் பண்ண மிஸ்டேக்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த வார்ல பண்ண மிஸ்டேக்ஸ் தான் மெயினான மிஸ்டேக்ஸ். ஆக்சுவலா இவர் இப்ப உலகப்போர் என்ன 2வது உலகப்போர் நடந்தப்பதான் இறந்தாரு. ஆமா ஆமா 1939 வாக்குல ஸ்டார்ட் ஆகுது. ஆமா பாத்தீங்கன்னா ராகு திசை இவருக்கு புதன் புத்தி போயிட்டு இருக்கு. 1945 வாக்குல இறந்து போறாரு. அந்த டைம் தான் ராகு திசையில். அப்ப பாத்தீங்கன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல இருக்கு. A6 பக்கத்துல இருக்கு. புதன் வீட்டுல இருக்கு. புதன் வீட்டுல இருக்கு. புதன் ஓகே. புத்தி நடக்குது. ராகுசியில புதன் புத்தி. ஸோ என்ன பண்றாரு, ஒரே டைம்ல இவர் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா வேர்ல்டு வார் 2ல வந்து ஒரே டைம்ல சண்டை போடுறது பல கண்ட்ரி கூட. அதாவது ரஷ்யா கூட சண்டை போடுறாரு, அமெரிக்கா கூட சண்டை போடுறாரு, பிரிட்டன் கூட சண்டை போடுறாரு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைம்ல அட் த சேம் டைம் பண்றாரு. ஸோ ஆனா பட் ஜெர்மனி கிட்ட அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸோ இந்த மேன் பவரோ அதெல்லாமே இல்ல. அதை வச்சு அந்த அளவுக்கு பண்ணிருக்க கூடாது. ஸோ இவர் வந்து பிக்கெஸ்ட் அந்த மிஸ்டேக் பண்றாருன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலி என்ன சொல்றது, மத்தவங்க சொல்றத வந்து இவர் வந்து கேட்க மாட்டாரு, ஒபே பண்ணல. ரைட். ஒபே பண்ண முடியாது. ஏன்னா லக்னாதிபதி என்ன இருக்கு, வக்கரமா இருக்கு. லக்னாதிபதி வக்கரமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அடம்பிடிப்பாங்க. பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இவர் வந்து ஆக்சுவலி இந்த வார் சுச்சுவேஷன்லாம் வராம இருந்துச்சுன்னா இவர் வந்து என்ன சொல்றது, இந்த அதாவது ஜெர்மனியோட கேபிட்டல் என்னது, பெர்லினா, ஜெர்மன் எஸ் பெர்லின். ஸோ பெர்லின் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச், அதாவது டிசைன் எல்லாம் போட்டு வச்சிருந்தது மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். பார்த்தேன். ஆக்சுவலா அதான் இது வந்து இந்த என்ன சொல்ல ஆர்கிடெக்சர் மாதிரி பெரிய லெவல்ல ஒரு பில்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளான் வச்சிருந்தாரு ஆக்சுவலா. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து இவருக்கு வந்து ஆர்வம் வச்சுங்க. பாருங்க 4ஆம் வீட்டு சனி வந்து 10ல போந்திருக்கு. 4ஆம் வீடு வந்து என்ன சொல்றது, ரியல் எஸ்டேட், இந்த பில்டிங்ஸ். ஸோ 4ஆம் வீடு 10ல இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க ஆர்கிடெக்ட் ஹாரோஸ்கோப்ல 4ஆம் வீடு 10ஆம் வீடு ஏதாவது வகையில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஆர்கிடெக்சர் சித்திர நட்சத்திரம் நீங்க பார்க்கலாம். நல்லா டிசைனிங் பண்றவங்க எல்லாரோட ஜாத்துல ஆர்கிடெக்சரோட ஜாத்திலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்திருக்காரு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா. பட் இவரோட பர்சனாலிட்டி பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து ஹெவியா, இவரோட வைலன்ஸ் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போய் ரொம்ப பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்த என்ன சொல்ற ரொம்ப மோசமான விளைவுகள் வந்து ஏகப்பட்ட பேர் இறக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன்.
ஸோ அதுவே இப்ப அவருக்கு நெகட்டிவ் அமைஞ்சு ம் நெகட்டிவ் அமைஞ்சிருச்சு. ம் 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 கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இதுல வேற என்ன உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ண விரும்புறீங்களா நீங்க? அதாவது இவர் வந்து எண்ணற்ற நாடுகளை கைப்பற்றியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தியாவும் சர்வாதிகாரியாவும் திகழ்ந்திருக்காரு. ம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான். அவரு ம் அவரு ஹிட்லர் அப்படிங்கிற பேரை கேட்டாலே இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நர்வஸ்னஸ் வந்து போகும். இல்ல ஒரு ம் ஃபியர், இல்ல ஒரு சர்ப்ரைஸ் இதெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு மாயை, ஒரு மேஜிக் அந்த நேம்ல உண்டு. ம் ம் ஸோ ம் ம் அப்பேற்பட்ட ஒரு ஒரு லெஜெண்டரி ஜாம்பவான். ஸோ தன் லக்னாதிபதி வக்ரமாகி அது என்ன சொல்றது, அக்செப்ட் பண்ண முடியாத, பிறரோட கருத்தை ஏத்துக்க முடியாத இடத்துக்கு போயிடுச்சு. அதான் ஜோதிடம் வந்து அதை கரெக்டா ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஹிட்லர் எதனால வீக் ஆனாரு அப்படிங்கிறதுக்கான காரணமும் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது ஒரு வெரி குட் லெசனா இருக்கும். லெட் மீ ஃபினிஷ். வேற ஏதாவது இருக்குங்களா சொல்றதுக்கு? முடிச்சிடலாம். இது கொஞ்சம் என்ன ஓகே. சொல்றது, இவரோட ஹாப்பினஸ் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்திருக்காரு. ஹாப்பினஸ் வந்து இவருக்கு வந்து இல்ல. ஆக்சுவலி இவரோட பர்சனாலிட்டி பொறுத்தளவுக்கு ஒரு ஹாப்பி பெர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பெர்சன் கிடையாது. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய என்ன சீரியஸா. சொல்றது, நிறைய இந்த வெளி மீன் 7ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு லக்னாதிபதி 7 இருக்கு. அப்படிங்கும்போது மத்தவங்களோட ஒப்பீனியன்னால இவரோட பர்சனாலிட்டி ஹெவியாவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால நிறைய விஷயங்கள பாதிக்கப்படும். மறைச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ கிரிட்டிசிசமே இவர் விரும்ப மாட்டார். யாரோ ஒருத்தர் கிரிட்டிசைஸ் கரெக்ட். பண்ணி தப்பா பேசுறது, இவர தப்பா பேசுறது வந்து விரும்ப மாட்டாரு. சோ ம். அதனாலயே பாத்தீங்கன்னா, கடைசில வந்து டெத்தே வந்து பாத்தீங்கன்னா, இவரு பாடி வந்து பர்ன் பண்ண சொல்லிட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம். ம். ம். வெளியில வந்து நியூஸ் வந்து வேற வரக்கூடாது அப்படிங்கிற மாரி. ஏன்னா சொல்லி இவரு அரெஸ்ட் ஆயி இதாகுறது யார்ட்ட? சோவியத் யூனியன்ட்ட தானே. சோவியத் யூனியன் தான் ஆமா, ஆமா. பெர்லின வந்து கைப்பற்றுது. சோ இதுக்கு ம். மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் இவர் சூசைட் தான் பண்ணிக்கிறாரு. ம். ஆக்சுவலி ஓகே, ஓகே. கன்ல இவரே சுட்டுக்கிறாரு. 8ஆம் வீட்டதிபதி ஆத்மகாரகனா 7ஆம் வீட்டுல செவ்வாயோட, புதனோட, சூரியனோட இணைஞ்சிருக்கு. ஐ மீன் சூசைட்கான காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு காம்பினேஷன் என்னது? லக்னாதிபதி 8ஆம் வீட்டதிபதி ம். தொடர்பு பெறணும். சோ இது ஆக்சுவலி தொடர்பு துலா வரணும். லக்னத்துக்கு கண்டிப்பா. அது இருக்கு. பட் இருந்தாலும் இதுல இன்னும் டீப்பா போகணும்னு பாத்தீங்கன்னா, நவம்சம் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நவம்சம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வேரி ஆகும். சோ நவம்சத்துல 8வது பாத்தீங்கன்னா, ராசி. ஆத்மகாரகன் சுக்கிரன் வந்து விருச்சிக நவம்சத்துல செவ்வாயோடவும், கேதுவோட உட்கார்ந்திருக்கனால வெப்பன் மூலியமா டெத்து. கேது அப்படிங்கும்போது சூசைடு. எஸ், கரெக்ட். ஏன்னா டெத் வந்து ரொம்ப ஸ்பீடா நடக்கும். ரொம்ப ஸ்பீடா நடந்திருக்கு. எஸ், ம். கரெக்ட். ஹாஸ்பிட்டல் படுத்து ரொம்ப நாள் எக்ஸலண்ட். இருக்கிறது அந்த மாரிலாம் இருக்காது. டக்குனு தொடங்கும். சோ ஒரு ஆத்மகாரகன் அகைன் விருச்சிக நவம்சத்துல உட்கார்ந்துச்சுனாவே இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஆத்மகாரகன் விருச்சிக நவம்சத்துல உட்கார்ந்திருக்கு சுக்கிரன் பொறுத்தளவுக்கு. ஆமா. சோ ஆத்மகாரகன் சுக்கிரன் ஆத்மகாரகன் விருச்சிக நவம்சத்துல உட்கார்ந்துச்சுனாவே ஸ்டேபிளான லைஃப் கிடையாது. இப்ப ஓ. ஆஸ்திரியாவுல பொறக்குறாரு, பாருங்க ஜெர்மனிக்கு வராரு. சோ ஜெர்மனி ஒரு சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, சாம்பவனா நெறைய இருக்கு. சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா, இவரோட லைஃப்ல ரீசெட் பாயிண்ட்ஸ் நெறைய இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இயர்லியா ஃபாதர் பிக்கெஸ்ட் டெத் சேஞ்சஸ். ஆனது, அதுக்கப்புறம் மதர் டெத் எல்லாமே ஒரு ம். ஸ்டேபிளான அ ஹியூமன் லைஃப் ஒரு நல்ல ஸ்டேபிளான லைஃப்ன்னு இவர சொல்லவே முடியாது. ம். இட்ஸ் ஓகே. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சீக்ரெட். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சீக்ரெட், ரகசியம். அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இனிமே நெறைய நெறைய ஹிட்லரோட விஷயங்கள் இனிமே நெறைய விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு கான்ட்ரோவர்சிக்குள்ளானதா வரும். இருக்குது. கான்ட்ரோவர்சிக்குள்ளா தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உண்மைதான். வார் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ராகு, ஜிகே திசை தான் நடந்திருக்கு. ம். ஜிகே அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன சொல்றது? ஃபைட்டு ஆமா, கண்டிப்பா. இந்த மாரி கடன் நோய் எதிரி தான் ஜிகேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ராகு, ஜிகே ம். அதான் நடந்திருக்கு. ராகு சில சுக்கிர புத்தியில தான் இருந்திருக்காரு ஆக்சுவலா. எஸ், கரெக்ட். ரொம்ப ஜிகே டஃப்பான. அப்படிங்கும்போது இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டைப். கரெக்ட். ஓகே. ஓகே. நான் இந்த இந்த நேரத்துல நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிய முடிவுக்கு ம். கொண்டு வந்துடலாம். நம்ம இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அதிர்ச்சியாவும், ஆச்சரியமாவும் இருந்திருக்கும். ஸோ ஒரு ஜாம்பவானா ஹிட்லர் எப்படி இருந்தாரு? ஜோதிட ரீதியா அதுக்கு என்ன காரணங்கள்? எந்த கிரகங்கள் அத வந்து ரியாக்ட் பண்ணிச்சு? அவருடைய பிறந்த லக்கணம் என்ன? லக்னாதிபதி எவ்வாறு இருந்தாரு? லக்னாதிபதி எப்படி வக்ரமாகி இருக்கும்போது, அதுவும் 7ஆம் வீட்ல இருக்கும்போது, அதுவும் இன்னும் சில கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது, அதோடைய வலிமை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஹிட்லர் ஜாதகத்து மூலியமா நெறைய விஷயங்கள அ ஜோதிட ஜோதிட ரீதியா நல்ல விளக்கங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து இது போல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். அ நன்றி, வணக்கம்.